இப்போ தாம்பரத்தில் இருக்கோம். மணி 7:08 ஆகுது. ஸோ 2 மினிட்ஸ் வந்து இங்கே ஹால்ட்டு தாம்பரத்தில். ஸோ அதனால் 7:10க்கு தான் இங்கேருந்து கிளம்ப முடியும். சுற்றி பார்த்துட்டு வரோம் கொஞ்ச நேரம் ஸ்டேஷன் எப்போ இருக்குன்னு. அமைதியாக இருக்குது ஸ்டேஷனு. இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏழு 9 எத்தனை பிளாட்ஃபார்ம்? நம்ம பிளாட்ஃபார்ம் 7ல் இருக்கோம். 7 அப்படின்னா இது வந்து 8, இது வந்து 9. ஓகே, 1 2 3 4 5 6. இது வந்து மெயின் லைனு, பிளாட்ஃபார்ம் ஃப்ரண்ட்டில் வராது. அப்பா, க்ரியேட்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப திறமை தான். ரொம்ப அக்யூரேட்டாக இல்லைனா கூட ஒரு 90-80% வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னும் 30 செகண்ட்ஸில் நம்ம இங்கேருந்து டிபார்ட் ஆகிடலாம். சிக்னல் வேறு ரெட்டில் தான் இருக்குது. சரி, போவோம். விஜயவாடா வேப் 4. ஓகே, இன்ஜின் வேறு ஆஃபில் இருக்கா? ஓ காட், இன்ஜின் ஆன் பண்ணணும். இல்லையே, ஆனில் தானே இருக்கு. ஆனில் தான். ஓகே, 7:10 ஆச்சு, நம்ம கிளம்பலாம். ஓகே, தாம்பரத்தில் வந்து டிபார்ட் ஆகியாச்சு. ஸ்பீட் லிமிட் இப்போ வரைக்கும் 40 தான். இங்கே வச்சுக்கோங்க ஆங்கிள், இல்லாட்டி இன்ஜின் சவுண்டு மட்டும் தான் கேட்கும். 40 தாண்டி போகிற ஓவர் ஸ்பீடிங். 120 ஸ்பீட் லிமிட்டு. பட் நீங்கள் இந்த ட்ரெயின் கேம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும்போது இன்ஜின் வந்து அங்கே கிராஸ் பண்ணாலே ஸ்பீட் லிமிட் குறைஞ்சிரும். பட் ஆனால் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ நம்மளோட ஃபுல் கோச்சும் லாஸ்ட்டு லக்கேஜ் கோச் வர அது தாண்டினதுக்கப்புறம் தான் ஸ்பீடே லிமிட் கூப்பிட்றாங்க. அது ஏன்னு தெரியல. ஸ்பீடு அடுத்து கொடுவாஞ்சேரி பிளாட்ஃபார்ம் 1, 120 ஸ்பீட் லிமிட்டு. ஜிஎஸ்டி ரோடா அது? சைடில் பரவாயில்ல சார். ஓகே, 85 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ 90 ஆயிடுச்சு. பேசஞ்சர் ட்ரெயின் இவ்வளோ ஸ்பீடாக போதும் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம். ஃப்ளைட் வர போகுது. சார், ஐயோ, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சார், அந்த கிராஃபிக்ஸாக இருக்குப்பா. ஸ்பீடிங்கா?
எக்ஸ்பிரஸ் ஒன்று வருது ஆப்போசிட்டில், செங்கோட்டை தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஓகே, அவனுங்களும் வேறு லெவல் ஸ்பீடில் போகிறாங்க. ஓகே, செங்கோட்டை டு தாம்பரம். இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்கு கூடுவாஞ்சேரிக்கு. மண்டலூர் யூஸ் பண்ணியாச்சு. ஓட்டுறா அடிச்சு ஓட்டுறா. கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. ஸ்பீடு ஏற்றுவோம். கூடுவாஞ்சேரிக்கு 722க்கு போகணும். ஓகே, நம்ம இதே ஸ்பீடில் போனால் கரெக்டாக ரீச் ஆகிடுவோம் தான். லக்கேஜ் கேரியர் ஜென்ரல். இது பேசஞ்சர்னால ஃபுல்லாகவே ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ எதுவும் ஸ்லீப்பர் ஏசி கோச் எதுவும் இருக்காது. இன்னும் ஒரு ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு இருக்கோம். ஊரப்பாக்கம். ஓகே, இன்னும் கூடுவாஞ்சேரிக்கு 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிடலாம். 2 கிலோமீட்டர் இப்போ குறைக்க ஆரம்பிச்சா தான் சரியா இருக்கும். சவுண்டு தான். வாவ், இன்ஜின் சவுண்டு ப்ளஸ் ட்ராக் சவுண்டு. இன்னும் 1.8 கிலோமீட்டர்ஸ் கூடுவாஞ்சேரிக்கு. 7:22 அரைவிங் டைம். பட் டைம் இப்போ 7:17 ஆகுது. நம்ம வந்து 7:19 7:20 சம்திங் ரீச் ஆகும். இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டேஷன் ப்ராப்ளம் இல்லை. பட் இன்கேஸ் சின்ன ஸ்டேஷன் நம்ம ஸ்டாப்பிங் கொடுத்தாங்க அப்படின்னா நார்மலாக மெயின் லைன்லேருந்து லூப் லைனுக்கு ட்ராக் ஸ்விட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகும்போது நம்ம 30 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போகக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வந்து லிமிட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது ரியலில் மட்டும் இல்லை, கேம்லேயும் ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ட்ரி ஆகிடுச்சு. அந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீடு மாற்றிட்டாங்க. நம்ம 60 போயிட்டு இருக்கோம். ஆஹா, ட்ராக் ஸ்விட்ச். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். ஓகே, கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் என்ட்ரி ஆயாச்சு. இங்கே ஒரு 2 மினிட்ஸ் ட்ரெயின் நிற்கும்னு நினைக்கிறேன்.
இன்னும் ஸ்டேஷன் ஒரு 150 மீட்டர் இருக்குது. ஸோ 150 மீட்டர் போய் தான் தள்ளி தான் நிப்பாட்டணும். அப்போ தான் லாஸ்ட்டு கோச் வரைக்கும் வந்து நமக்கு ஸ்டேஷனில் கவர் ஆகும். இல்லாட்டி பாதி இங்கே ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நிற்கும். ஓகே, இப்போ வந்து எல்லா கோச்சும் வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 100 மீட்டர் வந்து நம்ம சிக்னலுக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கலாம். மீட்டர்ஸ் 40 மீட்டர்ஸ் 30. ஓகே, இப்போ ஸ்டாப் பண்ண கரெக்டாக இருக்கும். 20. ஓகே ஓகே, பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணலாம். இங்கே ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு ஸ்டாப் இருக்குது. டாஸ்க் பார்த்தோம்னா 7:23 இல்லை 1 மினிட் தான் வந்து நமக்கு ஹால்ட்டிங் டைம். பட் ஆனால் 7:22க்கு வந்து வரணும். நம்ம 2 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். ஸோ அதனால் நம்ம 2 + 1 3. ஸோ 7:23 3 மினிட்ஸ் நம்ம இருந்து வெயிட் பண்ணணும். இப்போ திருக்குறள் எக்ஸ்பிரஸ் இங்கே வந்து கிராஸ் ஆகும். ஸோ இங்கே இந்த ரூட்டில் இந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டில் கிராசிங் வர ட்ரெயின் எல்லாமே ரியல் டைமில் என்னென்ன ட்ரெயின்லாம் கிராசிங் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ண சினாரியோ. ஸோ இது நானாக க்ரியேட் பண்ண சினாரியோ. ஸோ ஏனோ தோணலாம் ட்ரெயின்லாம் இது பண்ணலை. மேபி அது ஸ்கிப் பண்ணுற ஸ்டேஷன்லாம் முன்ன பின்ன இருக்குமே தவிர, பட் அது கிராஸ் பண்ணுற ட்ரெயின் எல்லாம் ரியல் டைமில் என்னென்ன ட்ரெயின் கிராஸ் ஆகுதோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ண சினாரியோ அது. ஸோ ஃபஸ்ட்டு போன செங்கோட்டை தாம்பரம் எக்ஸ்பிரஸும் அந்த டைமில் தான், அந்த டைம் இல்லை பட் அந்த டைமில் அந்த ஸ்டேஷனில் தான் கிராஸ் ஆகும். இப்போ வரப்போகிற திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் ஸோ இந்த டைமில் மோரோவர் ஒன்று கூடுவாஞ்சேரியில் கிராஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி இதுக்கு அடுத்து வர ஸ்டேஷன்ஸ் முன்னாடி வர 1-2 ஸ்டேஷன் முன்ன பின்ன மாறும். பட் ஆனால் வர ட்ரெயின் எல்லாம் ரியல் டைமில் வர எக்ஸ்பிரஸ் தான். பேசிகிட்டு இருக்கும்போது தலைவன் வந்துட்டான். திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். LHP கோச்சஸ் திருக்குறள் எக்ஸ்பிரஸ். இன்னும் 110 போகணும் சாலிடா. ஓகே, இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. "30 seconds more to depart from குடுவாஞ்சேரி பிளாட்ஃபார்ம் 1." ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகும். அது வந்து ஹம்சஃபர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஹம்சஃபர்னா ஹை ப்ரையாரிட்டி ட்ரெயின்ஸ். இப்போ நமக்கு எல்லாம் தெரியும், ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத், அந்த வழியில் வந்துட்டு ஹம்சஃபர் அந்த ட்ரெயினுக்குலாம் சிக்னல் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி. ஓகே, கிளம்பலாம். அந்த ட்ரெயினும் இப்போ நமக்கு போகும்போது கிராஸ் ஆகும். அது ராமேஸ்வரத்துலேருந்து போகிற ஹம்சஃபர். Successfully departing from குடுவாஞ்சேரி பிளாட்ஃபார்ம் 1. நெக்ஸ்ட் ஸ்டாப் சிங்கப்பெருமாள் கோவில் பிளாட்ஃபார்ம் 2. ஸோ இது நான் அகைன் சொல்கிறேன், இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் ரியல் டைமில் சென்னை எக்மோர்லேருந்து 6:35க்கு பாண்டிச்சேரி போகிற MEMU அந்த லோக்கல் ட்ரெயின் என்ன டைம் டேபிளை பேஸ் பண்ணி போகுமோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறதா இருந்தது. ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயின் வேறு அவ்வளோ தூரம் ஓட்டினா நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் பேசஞ்சர் ட்ரெயினை மாற்றிட்டேன். பட் இது கிராஸ் பண்ணுறப்ப வர்ற எல்லா ட்ரெயினுமே
அந்த ட்ரெயின் ரியல் லைஃப்பில் என்னென்ன ட்ரெயின்ஸ் கூட கிராசிங் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண சினாரியோ அது. ஸோ ஸ்பீடிங் போயிடுச்சு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் ட்ரெயின் சிமுலேட்டர் கிளாசிக் கேம் வச்சுருக்கீங்க ப்ளஸ் இண்டியன் ஆட்-ஆன்ஸ், அதாவது இந்த எஸ்ஆர் V1 V2 ரூட்டு, அப்புறம் கொஞ்சம் லோகோஸ், கோச்சஸ், லோகோமோட்டிவ்ஸ், அதெல்லாம் வந்து யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் க்ரியேட் பண்ண சினாரியோ, அதாவது இப்போது தான் இது வந்து நான் எக்மோர்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இன்னும் வந்து மேல்மருவத்தூர், மதுராந்தகம், திண்டிவனம், விழுப்புரம் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட நான் போடணும். பட் ரூட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அந்த கிராசிங் எல்லாம். ஸோ ஒன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்னாரியோவை நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கூகுள் லிங்க் மூலமாகவோ இல்லை ஒரு பேக்கேஜை நான் உங்களுக்கு ட்ரைவ் போட்டு நான் அனுப்புகிறேன். ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஸ்பீட் லிமிட் 110. சிங்கப்பெருமாள் கோவில் இன்னும் 8 நிமிஷத்தில் 9 கிலோமீட்டர்ஸ். ஓகே, 110 வர போகலாமா? அடிச்சு விட்டு. ஓகே, $85 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இப்போ தான் அந்த ஹம்சஃபர் ட்ரெயின் கிராஸ் பண்ணோம். இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கு. என்ன ஸ்டேஷன்? பொத்தேரி. ஸ்கிப்பிங் பொத்தேரி. 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் பொத்தேரியை ஸ்கிப் பண்ணுறோம். 110 ஸ்பீட் லிமிட்டு குறைச்சிடுவோம். ஹம்சஃபர் ட்ரெயின் ராமேஸ்வரம், மிர்சாப்பூர், ஹம்சஃபர். ராமேஸ்வரத்திலிருந்து மிர்சாப்பூர் காண்ட். சிக்னல் கிளியரன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெயினுக்கு வெறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த ட்ரெயினே சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா வந்தே பாரத்துக்கு மட்டும்தான் நிற்க, வேறு எந்த ட்ரெயினும் நிற்காது. ஸோ இந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் இதுக்கெல்லாம் வந்து சிக்னல் ப்ரியாரிட்டி வந்து ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ஸில் இருக்கும். ஹை ப்ரியாரிட்டி. காட்டாங்குளத்தூர். ஓகே, இதுக்கப்புறம் அந்த ட்ரெயினுக்கு தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்குமே இந்த 3 ட்ரெயின் மட்டும்தான் கிராஸ் ஆகும். இது இல்லாமல் செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் போகிற ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகும். ஸோ நான் எக்ஸ்பிரஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து நான் க்ரியேட் பண்ணலை. மறைமலை நகர் ஸ்கிப் பண்ணுறோம்.
ஆயிடுச்சு. ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, சிங்கப்பெருமாள் கோவில் பிளாட்ஃபார்ம் 2 அதோட அரைவிங் டைம் நமக்கு வந்து 7:33. பட் நம்ம 7:32 கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். இன்னும் வந்து 3 கிலோமீட்டர் தான் இருக்குது அதுக்கு. ஸோ நீங்கள் யாராவது இந்தியன் ட்ரெயின் சிமுலேட்டர் இந்த கேம் அப்புறம் இதுக்கான ரூட்ஸ் அலன்ஸ் எல்லாம் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட் பண்ண ஸ்னாரியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை விளையாண்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களோட லைக் மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, 2.5 கிலோமீட்டர் 2.25 கிலோமீட்டர் தான் இருக்குது சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு. இங்கே ஏதோ ஒரு கோவில் இருக்குது. தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான் முருகன் கோயிலா? ஓகே, ஸ்பீடை குறைச்சிடலாம். 80 கிலோமீட்டர்ஸ்னால் வந்துட்டு டூ மச். கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்டேஷனில் என்ட்ரி ஆனால் தான் எண்டிங் வரும்போது கரெக்டாக ஸ்பீடை குறைக்க முடியும். ஓகே, இன்ஜின் சவுண்டே பயங்கரமாக இருக்குது. இன்ஜின் க்ளோஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணால் பேசுறது கேட்காது. 1 கிலோமீட்டர் டைம் 7:32. இன்னும் 1 மினிட் இருக்கு. ஓகே, ஸ்டேஷன் உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். பிளாட்ஃபார்ம் 2 வர போகிறோம். ஓகே, இங்கே தான் வந்துக்கிட்ட ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சிக்குவோம். ஓகே, 7:33 இங்கேயே ஆயிடுச்சு. கரெக்டாக 7:33 என்ட்ரி ஆயிடுச்சு. தாண்டி போயிடுச்சு நினைக்கிறேன். பார்ப்போம் டோர் ஓப்பன் ஆகுதானு. ஓப்பன் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக வரல அப்படின்னா உங்களால் அந்த ஸ்டாப்போட பேசஞ்சரை வந்து பிக் பண்ண முடியாது. ஸோ 7:33 நீங்கள் டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா 7:34 நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டேஷன் வந்து டிபார்ட் ஆகிடலாம். ஸோ நீங்கள் 1 மினிட் டிலேவாக வந்தால் கூட உங்களால் டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ டைமிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சீக்கிரம் கூட வரலாம், பட் ஆனால் லேட்டாக வரக்கூடாது. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டாப்பாக சீக்கிரம் போகலாம்.
டிபார்ட் ஆகுது. இப்போ நீ கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த சிங்கப்பெருமாள் கோவிலுங்கிறது செங்கல்பட்டு ஜங்ஷனாக வந்து மாறிடும். ஸ்பீட் லிமிட் 120 கொடுத்துருக்கானுங்க. சரி, இப்போ இப்பயே வந்து பிக்கப் எடுத்து போவோம். ஓகே, அடுத்து செங்கல்பட்டு பார்க்கணும். இதோ மாறிடுச்சு. நீங்கள் 2 சிக்னலை தாண்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆயிரும். செங்கல்பட்டு பிளாட்ஃபார்ம் 6 7:48. பரவாயில்ல, ரொம்ப பெரிய ட்ரெயின் தான். ஒரு 15-16 கோச் கிட்ட இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் எந்த ட்ரெயினுமே கிராசிங் இல்லை செங்கல்பட்டு வரைக்குமே. இதுக்கப்புறம் செங்கல்பட்டு டு மேல்மருவத்தூர், செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் வரைக்குமே ஒரே ஸ்டெச்சில் எவ்வளோ ட்ரெயின் வருதோ அதையும் கீழ் கொஞ்சம் எல்லாம் மோஸ்ட்லி இன்னும் ஒரு 1 or 2 இல்லை 2 to 3 days கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கம்ப்ளீட் பண்ணால் ஸ்னாரியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் இந்த ட்ரெயினு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட வேர்ஸ்மெண்ட் ட்ரெயின் ஆப்பில் சென்னை எக்மோர் டு புதுச்சேரின்னு போடுங்க. 2வது ட்ரெயின் இதான் உங்களுக்கு காட்டும். 6:10க்கு ஒரு ட்ரெயின் இருக்கும், 6:35க்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். நம்ம கிரியேட் பண்ணது வந்து 6:35 ட்ரெயின். 6:35க்கு எக்மோர்லேருந்து கிளம்பி 9:35 9:40 சம்திங் விழுப்புரத்தில் ரீச் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ட்ரெயின் டைம் டேபிளை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஸ்னாரியோ தான் அது. ஸோ அது நடுவில் என்னென்ன ட்ரெயின்லாம் கிராசிங் ஆகுதோ அது எல்லாமே ரயில் இன்ஃபோ ஆப்பில் இன்றைக்கி வர என்னென்ன ட்ரெயின் டாஸ் ஆகுதோ அப்டேட்டில் பார்த்து க்ரியேட் பண்ண ஸ்னாரியோ தான் அது. ஓகே, 7:48 டைமு. இங்கே வந்து 7:42க்கு நம்ம ரீச் ஆகிடுவோம்னு காட்டுது. கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். பரனூர் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணுறோம். பரனூர் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினே எக்ஸ்பிரஸ் மாதிரி போகுது. பரனூரை தாண்டியாச்சு. ஆஹா, நேஷ்னல் ஹைவேஸ் NH52 அந்த ரூட்டு தான் நம்ம ஊர் பக்கமெல்லாம் போகிற ரூட்டு. கன்னியாகுமரி வர அந்த ரூட்டு தான் போகும். போயிட்டு பஸ்ஸை பாட்டு வருவோம் பார்த்தாங்கண்ணே. FTC பஸ்ஸு. சே, பரவாயில்ல, அவங்க பஸ்ஸு அதுக்கு கூட ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் ட்ரெயினை மட்டும் இது பண்ணாமல் ஸ்னாரியோ எல்லாமே. ஆஹா, இங்கேருந்து நம்ம ட்ரெயினை பார்த்தோம்னா ஓ நல்லா இருக்கே. நைட் ட்ரைவ் ஒன்று பண்ணணும் ஆசை. நைட்டு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இந்த ட்ரெயின் வந்து டே மட்டும்தான் போகுது. இந்த ஸ்னாரியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நைட்டு ஒரு ரைட் பண்ணலாம். ஸோ என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு
உங்களுக்கு என்ன ரோட்டில் ஓட்டணும்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் அதை கிரியேட் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம். 50 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடு குறைக்க வந்துட்டாங்க. ஸ்பீடை குறைக்க வந்துட்டாங்க. நம்மளே குறைச்சிருவோம். செங்கல்பட்டே வந்துட்டோம். 30 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே, 740 தான் ஆகுது. நமக்கு அரைவிங் டைம் 7:48. ஸோ அதனால் நம்ம பொறுமையாக விட்டுக்கிட்டே கூட போகலாம். சவுண்டு ஸ்லோவாக போனால் சவுண்டு சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஓகே, 10 கிலோ அதுக்கு எவ்வளோ ஸ்லோவாக இல்லைப்பா. பூப்பா. ஓகே, இங்கே தான் சவுண்ட் ட்ராக் சவுண்டு கிட்டுச்சு. இங்கே கேட்டிருக்கோம். இங்கே ட்ராக் ஸ்விட்ச் ஆனதுனால கேட்டிருக்கு சவுண்டு, ட்ராக் சவுண்டு. .16 கிலோமீட்டர் டு செங்கல்பட்டு ஜங்ஷன். ஸோ நம்ம இப்போ 11 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கோம். டைம் 7:41. இன்னும் நமக்கு வந்துட்டு 6 முழுசாக 7 நிமிஷம் இருக்குது. பொறுமையாக போவோம். பரவாயில்ல, ஐசிஎஃப் கோச் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்டன் கிரியேட் பண்ணவர் கேப்டன் ஃபேன் போல. ஸ்லோவாக வரதை பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரதை பார்த்தோம், ஸ்லோவாக வரதை பார்ப்போம். இன்னும் 800 மீட்டர்ஸ் இருக்குது செங்கல்பட்டுக்கு. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போய் செங்கல்பட்டு ரீச் பண்ணாலும், ஸோ செங்கல்பட்டோட டிபார்ச்சர் டைம் வந்து 7:48. ஸோ நம்ம திருப்பி வந்து ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் சும்மா தான் நிற்கணும். அதுக்கு நம்ம ஸ்லோவாக சொல்லிட்டு போகலாம். எத்தனை கோச் நின்னோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13
14, 15, 16. 16 அது வந்து எஸ்எல்ஆர் கோச். ஸோ அந்த லக்கேஜ் அதெல்லாம் வச்சு போகிறதுக்கு. ஸோ 15 ஜென்ரல் கோச். ஓகே, செங்கல்பட்டு ஜங்ஷன் என்ட்ரி ஆயாச்சு. 7:48. ஓகே, 7:46க்கு வந்துடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் 2 minutes தான், பரவாயில்ல. ஸ்டேஷன் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. சே, செங்கல்பட்டு 100 மீட்டர். ஓகே, பேசஞ்சர் ஏற்றுவோம். பார்த்தீங்களா, இந்த இதில் வந்துட்டு பேசஞ்சர் லோட் ஆகுறாங்க. ஸோ இந்த இதில் வந்து அவங்க பேசஞ்சர் லோட் ஆகுறாங்க. ஸோ ஏன்னா நம்ம 7:48 நம்ம 7:45 வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு 2 minutes நமக்கு ஸ்டாப் இருக்கு. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். தாம்பரம் டு செங்கல்பட்டு. இதுக்கப்புறம் நம்ம செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம், செங்கல்பட்டுலேருந்து மேல்மருவத்தூர், அப்புறம் திண்டிவனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நடுவில் என்ன ட்ரெயின் கிராசிங் ஆகுதோ அந்த ட்ரெயினையும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அகைன் சொல்கிறேன், யாரெல்லாம் ட்ரெயின் சிமுலேட்டர் கிளாசிக் ப்ளஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் க்ரியேட் பண்ண இந்த ஸ்னாரியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் செங்கல்பட்டு வரை முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 2 to 3 days ஃபுல்லாக விழுப்புரம் வரை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் வித் ஏஐ டிராஃபிக்கோட. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விளாண்டு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன், ஸோ இதெல்லாம் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்னாரியா மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் எந்த ஸ்னாரியா க்ரியேட் பண்ணாலும் அதை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டெஸ்டிங்க்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு நான் எந்த ஒரு அமௌண்ட்டுமோ நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க அது அஃபிஷியலாக தான் நடத்துகிறாங்க. பட் ஆனால் நான் எதுவும் அதை பண்ண விரும்பலை. ஸோ ஃப்ரீயாக கொடுத்து, ஏன்னா இது வந்து ஒரு ரயில் ஃபேனுக்கு இந்த மாதிரி ஒரு கேம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இது. ஸோ அதனால் அதை காசு கொடுத்து கெடுக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஸோ நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். க்ரியேட் பண்ணி யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ, விருப்பம் இருக்கோ கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விளாண்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு பண்ணக்கூடிய ஒரு சின்ன சப்போர்ட் என்னென்னா கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னது, பட் ப்ளஸ் லைக்ஸு, அப்புறம் முடிஞ்சால் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு, வேறு ஸ்னாரியோ க்ரியேட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.